ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, Zohoலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டிசைனர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபார்ம், இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் கரண்ட் லொக்கேஷனை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஸ்டேட் கொடுத்துக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் நேஷ்னாலிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் கரண்ட் சிடிசி எவ்வளோ, கரண்ட்டாக எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் கரண்ட் சேலரி எவ்வளவோ அதை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்களோ அதை இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் நோட்டீஸ் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நோட்டீஸ் பீரியட் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ப்ரௌஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.